வேகம். கார் ஓட்ட கற்றுக்கொண்டதும் புதிதாக வண்டி ஒன்று வாங்கினான் பிரேம்நாத். அன்று முதல் வந்தது வினை. ஏங்க, இத்தனை வயசாகியும் உங்க அப்பாவுக்கு விவஸ்தையே இல்லைங்க என்றாள் மனைவி மல்லிகா. என்னாச்சு மல்லிகா? பரிவுடன் கேட்டான் பிரேம்நாத். பின்ன என்னங்க, அவர் முன்ன பின்ன கார்ல போனதே இல்லையா? நாம எங்கே போனாலும் கூப்பிடாமலே அவரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறாரே. ஆமா மல்லிகா, பிள்ளைகளை கார்ல அழைச்சிட்டு பள்ளிக்கூடம் போகும்போதும் தினமும் கூடவே வந்துடுறார் என்றான் பிரேம்நாத். தெரியுதில்ல, வேணும்னா ஒரு நாள் முழுக்க அவரை மட்டும் கார்ல ஏத்திக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி வாங்க. அப்படி சுத்தினா அப்போவாவது அவர் ஆசை தீருதான்னு பார்ப்போம். அப்புறம் வந்தாருன்னா கூப்பிட்டு சொல்லுங்க கண்டிப்புடன் சொன்னாள் மல்லிகா. மறுநாள், அப்பா, நாங்க கார்ல போறப்ப எல்லாம் சின்ன பிள்ளையாட்டம் நீங்களும் கூடவே வர்றீங்களே, ஏன்? உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்கு, பக்குவமாய் பிரேம்நாத் சொல்லி முடித்தான். நீ முதலா கார் வாங்கியிருக்க, பொண்டாட்டி பிள்ளைகளோட போகும்போது அவங்கள குஷிப்படுத்த நினைப்ப, கண்ணு மண்ணு தெரியாம வேகமா ஓட்டுவ, ஆக்சிடென்ட் ஆகிடும், சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் இருந்தா எனக்காக பக்குவமா ஓட்டுவ என்றார் பிரேம்நாத்தின் அப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா, கை கூப்பி வணங்கினாள் மல்லிகா. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.